அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1909. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிறை பார்க்கக்கூடிய வழக்கத்திற்கு மாறாக வேறு நாடுகளிலிருந்து கிடைத்த தகவலையெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்டு ரமலான் மாதத்தை துவங்குவது, ஷவ்வால் மாதத்தை துவங்குவது என்ற நோய் சமீப காலமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிறையை பார்த்து நோன்பை துவங்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்து பெருநாளை கொண்டாட வேண்டும். பிறை தென்படாத பொழுது அந்த மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வதே நபி வழி. இது எப்பொழுது சாத்தியப்படும்? ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கக்கூடிய வழக்கம் நம்மிடம் இருந்தால்தான் நாம் ரமலான் மாதத்தையும் ஷவ்வால் மாதத்தையும் பிறை பார்ப்பதன் மூலம் துவங்க முடியும், நிறைவு செய்ய முடியும். ஷாபான் மாதத்தின் 29வது நாளில் ரமலான் மாதத்தின் பிறையை தேட வேண்டும். ஷாபான் மாதத்தின் பிறை 29வது நாளை எந்த நாள் என்று எப்படி அடையாளம் காண்பது? ஷாபான் மாதம் எப்பொழுது துவங்கியது என்பதை வைத்தே அடையாளம் காண முடியும். அப்படியென்றால் ஷாபான் மாதத்திலும் பிறையை பார்க்க வேண்டும். ஷாபான் மாதத்தின் பிறையை எப்பொழுது பார்ப்பது? சுருக்கமாக சொன்னால், ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கக்கூடிய பழக்கத்தை நாம் நம்மிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது ஒவ்வொரு மாதத்தையும் பிறை பார்த்து நமக்கு கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு மாதத்தை துவங்க வேண்டுமே தவிர, வெளிநாடுகளுடைய தகவலை வைத்து, அரபு நாடுகளுடைய தகவலை வைத்தெல்லாம் நோன்பை துவங்குவதோ முடிவு செய்வதோ இஸ்லாமிய அடிப்படையில் சரியான வழிமுறை அல்ல. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.